வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது இல்ல, நாடி நரம்பெல்லாம் துடிக்குது சார். எப்ப தளபதியை ஸ்கிரீன்ல பாப்போம் இருக்குது. நீங்களும் அணில் தான் போல. வால் தெரியுதா சார்? வால் தெரியுது, எல்லாமே தெரியுது. படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது, எப்படி பாக்குது? படம் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, யாரையா ஒருத்தர் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு அதை பார்க்குற குட் பேட் அக்லி பார்த்த மாதிரி தான் தோணுச்சு. ட்ரெய்லர் பார்த்த மாதிரி தான். யார் தெரியுமா, அவன் பேரை தொற்றாத, அவர் எந்த ஒரு டான் தெரியுமா, அவர் வந்து இன்டர்நேஷ்னல் டான், இந்த ஊர் டான்லாம் கிடையாதுயா, அவர் இன்டர்நேஷ்னல் டான்யா, இன்டர்நேஷ்னல் டான்ட்டே அவர் பேரை கேட்டால் நடுங்குயா அப்படிங்கிற மாதிரி தான் இதில். யார் தெரியுமா, பூரா பில்டப் சீனாக தான் இருக்குது இந்த படத்தில். வந்து இப்போ சென்சாரில் இந்த படம் நிற்கிது. சென்சாரில் கை வைக்க சொன்னது இந்த படத்தும் ஓவர் வயலன்ஸாக இருக்குது. பூரா படம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்பப்போ வந்து பஞ்ச் ஸ்டைலாக வேறு பேசுகிறாரு. ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படத்தினுடைய ட்ரெய்லர் கட்டு தான் வந்திருக்கு இப்போ பார்க்குறப்ப. அதில் கிளைமேக்ஸில் அப்பப்போ அரசியல் வசனங்கள்லாம் பேசிட்டுருக்காரு. அந்த படத்தை பார்க்குறப்ப பகவந்த் கேசரி படம் தான் அப்படிங்கிறத மீண்டும் வந்து என்ன கேசரி? பகவந்த் கேசரி. நீ சாப்பிட்றது அந்த கேசரி இல்லை, பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தில் ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க. அந்த படத்தில் ஒரு ட்ரைபு, ஒரு எஸ்ஐயாக இருப்பார். ஜெயிலில் இருக்கிறப்ப அவர் கூட சக கைதியாக இருக்கக்கூடிய ஒரு கைதி அவர் சொல்லுவார், என்னுடைய மகளை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி மிலிட்ரிக்கு அனுப்புனா தான் என்னுடைய ஆசைன்னு சொல்லிட்டு அவர் தூக்கு தண்டனை கைதியாக தூக்கில் போடப்படுவார். ஜெயிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த பகவந்த் கேசரி பாலியா நடிச்சிருப்பார். இதில் விஜய் வர்றாரு. அந்த பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணி மிலிட்ரியில் சேர்ப்பார். இவருடைய பொண்ணாவே சொல்லி வளர்த்துட்டு இருப்பார். அப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லணும், புதுசாக இருக்க கதை, ரொம்ப புதுசு கதை. இந்த ஸ்ரீலீலா கூட நடிச்சிருக்குவா, அதே படம் தான். அந்த படம் தான் இந்த பகவந்த் கேசரியோடைய தான் ஜனநாயகன். படம் முழுக்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஃபைட் இருக்கும் போல. படம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருக்காரு, டப்படம்னு வீசுறாங்க. அடி தான் சிக்கிறவன்லாம் அடி. நல்ல நாளைக்கு படம் பார்க்குறோன்னு அடிக்காமல் தான் சரி தேட்டரில் விட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து அரசியல் வசனம் பேசினார். அரசியலுக்கு நல்லது செய்ய வந்தால் நாங்கள் வந்து எப்படி நான் நல்லது செய்ய வந்துக்கிட்டே இருப்பேன். அந்த படத்தில் ஐ ஆம் வெயிட்டிங்னு ஒரு டைலாக் காமஸ். இதில் வந்து நான் வர்றேன், ஐ ஆம் கம்மிங், அதாவது நான் வர்றேங்கிற அவருடைய அந்த இதில் வந்து இதில் போட்டிருக்காரு, ஐ எம் கம்மிங்னு போட்டிருக்காரு. ஒரு முறை வந்துட்டேன்னா திருப்பி போக மாட்டேன், இறங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் திமுகவும் மறைமுகமாக அடிச்சுட்டு இருக்காரு. மறைமுகமாக நேரடியாக திமுக தான் பேசுகிறார் அவர். இந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல சேரன் வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரையாவது சொல்லி அடிக்கிறார். அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி மதுரையிலலாம் தம்பி நாம் தமிழன் ஒரு சாரி ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறனால நம்ம குழப்பமாகவே இருக்குது. இந்த தாவேகா நண்பா நம்பிகள் வைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தா ஒருத்தர் வந்து அந்த கொடியை பிடிச்சி தள்ளாடிக்கிட்டு இருக்காரு, அலைஞ்சு மோதிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அங்கங்கே வருது. இறங்கி களத்தில் இறங்கி வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படம் தான் தமிழ்நாட்டு அரசியலை ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது நம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த படம்? படம் முழுக்க அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல, வெட்டிட்டு இருக்காப்புல, குத்திட்டு இருக்காப்புல. கடைசி ஒரு வசனம் சொன்னார் பாத்தீங்களா, அரசியலுக்கு வந்து நல்லது பண்ண சொன்னா கொள்ளையடிக்கிறதுக்கும் கொலை பண்றதுக்கு. அப்ப இவர் எதுக்கு அரசியல் வந்திருக்காரு? அவர் நல்லது செய்ய வந்திருக்காரு. நான் நல்லது செய்ய வந்திருக்கேன். இருக்கிறவங்க எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க. ஏன் கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்க எதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டீங்க? இப்பதான் தெரியுதா கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்றாங்கன்னு? இதுக்கு எந்த கட்சிக்கு நீங்க நல்லது செய்வீங்கன்னு நினைச்சு நாங்க ஓட்டு போட்டோம். எத்தனை வருஷமா அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கப்ப ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி படம் டயலாக் வைக்கல? அவன் வச்சு பாருங்க, டைம் டு த லீடு அப்படின்னு ஒரே வார்த்தை. நாங்கள் உங்களுக்கு அணிலாக இருப்போம்மா, அம்மா எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு போய் ஊட்டியில் அப்பாவும் பையன் கதறப்பெல்லாம் அரசியல்வாதியெல்லாம் அநியாயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த டைலாக், ஒரு டைலாக் நீங்கள் அந்த மாதிரி வச்சுருக்கணும். இந்நேரம் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னே அது தெரியாது. கொடநாட்டில் குளூரில் இப்படி கையை கட்டி இப்போ நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கோம். இன்றைக்கி என்னடானா என்ன சொல்கிறது, விட்டில் பூச்சிக்கெல்லாம் ரெக்கம் அடைச்சிருச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து போட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்வாதி அடிக்கிறாரு, அதிகாரிகள் அடிக்கிறாரு. படம் முழுக்க அடி தட்டி வெட்டு குத்தா தான் இருக்குது. இந்த படம் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றத்திற்கு ஒரு முக்கியமான படமாக இருக்க போகுது. இதை பார்த்துட்டு தான் மக்கள் கூட்டமாக போய் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு இந்த படத்தை வந்திருக்கு. படம் பார்க்குறப்ப நமக்குலாம் சரி ரைட்டு, ஒரு முக்கியமான அரசியலை சொல்ல போகிறார் இந்த படத்துலங்கிறது நமக்கு தெரியுது. என்ன அரசியல், படம் முழுக்க எவ்வளோ தூக்கி போட்டு மிதிக்க போகிறாருங்கிறது மட்டும் தெரியுது. இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. இப்போ எங்க மேல இருக்கிற கோவம் தான் சார். என்ன நாங்க என்ன செய்யறோம்? திமுக மேல இருக்கிற கோவம் தான். நான் திமுக வரானு இல்ல சொல்றேன், திமுக சொல்றேன். திமுக அது நேரடியாக சொல்ல வேண்டியதான் நீங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அறிவு சார்ந்த அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டில் எடுப்படும். நீங்கள் வளர்ச்சி அரசியல் தான் எதிர்ப்படும். இங்கே வன்ம அரசியலோ இந்த மாதிரி சினிமா கலாச்சாரத்தினுடைய அரசியலோ இங்கே எடுபடாது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
ஒரு கூட்டணி பலம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்கான ஃபார்முலாவாக கடந்த 1967 இருக்குது, அண்ணா காலத்துலேருந்து. நீங்கள் ஒரு படத்தில் 4 பேர் தூக்கி போட்டு மிதிச்சுட்டா சிஎம்ஐ அப்படின்னு நடிச்சா என்ன அர்த்தம்? என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள்? அவ்வளோ அசால்ட்டாக போச்சா? 4 பேரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு 4 நேரம் சிஎம் ஆகலாம். சினிமா படத்தில் 4 பேரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இவர் அடுத்த படத்துக்கு கட் பண்ண உடனே படம் முடிஞ்சோன்னு நேரம் சிஎம். இது உலகத்தில் எது லாஜிக்காக நடக்குமா? அது அண்டை மாநிலமான கேரளாவில் பிரேம் நசீர்னு ஒரு நடிகர் இருந்தார். 1952 1989 வரைக்கும் அவருடைய சினிமா காலங்கள். கிட்டத்தட்ட 510 படத்தில் நடிச்சிருக்காரு. என்ன படம்? 510 படத்தில் நடிச்சிருக்காரு. கின்னஸ் ரெக்கார்டு அவர் நடிச்சது. ஒரே ஒரு நடிகை செம்மின் ஷீலாவும் பிரேம் நசீரும் சேர்ந்து 2 பேரும் 101 படத்தில் கதாநாயகன் கதை நடிச்சிருக்காங்க. ஒரு ஜோடி வந்து 101 படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒன்றா 510 படத்தில் அவர் 520 படம் அந்த மாதிரி படங்களில் அவர் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. ஒரே வருஷத்தில் 30 படம்லாம் வந்திருக்கு அவர் நடித்த படம். ஏன் ஒரு வருஷத்தில் 30 படம் எப்படி வருதுன்னா, மலையாள படங்கள் வந்து 20 நாள் 25 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. அப்போ வந்து கேரளாவுடைய சூப்பர் ஸ்டார் தமிழ்லையும் சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அவரை கொண்டாடிய கேரளா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வீட்டில் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அவர் எங்கே போனாலும் பெரும் கூட்டம் சேருது. அவர் இந்த மாதிரியான அரசியலில் வந்து சினிமாவில் அரசியல்லாம் பேசுகிறார். ஒரு நார்மலாக நடிகராக இருந்தார். ஆனால் மக்கள் அவருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். எங்கே பார்த்தாலும் வீட்டில் பிரேம் நசீர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான காலகட்டங்கள். அப்போ 52 ஆரம்பித்து 70 உச்சத்தில் இருக்கா, 70 உச்சத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலேன். அப்போ அவர் வந்து நகராட்சி தேர்தலில் போட்டி போகிறார். யார்? கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீர் நகராட்சி தேர்தலில் போட்டிட்டு படுபாதாள தோல்வி சந்திக்கிறார். மக்கள் தூக்கி எரிஞ்சு குப்பையில் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, நடிகராக தானே அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே காலகட்டங்களில் தென்னிந்தியாவில் 2 நடிகர்கள் சிஎம் ஆகிறாங்க. ஒருத்தர் எம்ஜிஆர், ஒரு என்டிஆர். அப்போ பார்வை எப்படி மாறுது பாருங்க. எம்ஜிஆரை நீங்கள் நடிகருங்கிற வட்டத்துக்குள்ளே அடைக்க முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட ட்ராவல் பண்ணுறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே பயணம் பண்ணுறாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், பொருளாளராக இருக்கார். அதற்கு பிறகு தான் வந்து கட்சியான படிப்படியாக தான். ஆமாம், ஒரு 15 வருஷம் அவருடைய பயணம். என்டிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் அவதாரமாக அங்கே பார்க்கப்பட்டாங்க. அப்போ இது ஒரே நாளில் ஒரு படத்தில் முதல் படத்தில் நடிச்சுட்டு ஒரு படத்தில் 4 பேர் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அடுத்த படத்தில் வந்து சிஎம் ஆகிறது வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. அது மாதிரியான சூழ்நிலை உருவாக்க தமிழ்நாட்டில் ஏற்படுறாங்கிறது உண்மையிலே வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா பிரேம் நசீர்ங்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை தூக்கி ஒரு நகராட்சி தேர்தலில் தூக்கி போய் போட்டாங்க மக்கள். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு படத்தில் 4 பேர் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரம் நினைக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கேவலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சினிமாவை பார்க்கலாம். இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப, இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு நாடி நரம்பெல்லாம் முறுக்கு ஏறும். அவர் வந்து பஞ்ச் பேசுகிற டைலாக்லாம் அவருக்கு ஓகே. நாடி நரம்பு ரத்தமெல்லாம் துடிக்குது சார், துடிக்கும். ஆனால் நம்ம அதை ஒரு பொழுதுபோக்கு விஷயமா மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் அதுக்காக வந்து ஓட்டு போட போகிறோம், அதனால் வந்து நாங்கள் வந்து இவர் இந்த படத்தில் பாருங்கள் நிஜத்தில் செஞ்சிருவார். அப்போ இன்றைக்கி கூட வேலுநாச்சியாருடைய பிறந்த நாள். வீட்டுக்குள்ளே தான் வந்து ஒன்றும் வீட்டை விட்டு வெளியில் ஏறவே மாட்டேங்கிறார். இங்கே பனையூர்லேயே சிலை வச்சுட்டாரு. சிலை இல்லாட்டி ஃபோட்டோ வச்சுருக்காப்புல. எல்லா ஃபோட்டோவும் எல்லா சிலையும் வச்சுருக்காங்க. அவரோட கலரை சிவகையில் தான் இருக்குது. அங்கெல்லாம் போக மாட்டாங்க. அங்கே போக மாட்டார். போனால் கூட்டம் வரும் இல்லையா? மக்களை பார்த்தா கூட்டம் வரும்னு சொல்கிறவன் தலைவனே கிடையாது. என்ன பார்க்கறது கூட்டம் வரும், அதனால போக மாட்டேன்னு சொல்கிறவன் இப்படி தலைவனாக இருப்ப. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கையில். தயவுசெய்து ஜனநாயக ட்ரெயிலர் எல்லாரும் பாருங்கள். பார்த்தா தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தெரிய வரும். நீங்கள் அநேகமாக நாளைக்கு டீ கோட்லாம் பண்ணி பல பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. டீ கோட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஃபைட்டாக இருக்குது. பஞ்சு டைலாக் பேசுகிறாரு. திமுக நேரடியாக தாக்கி பேசுகிறாரு. அரசியல்வாதியை பேசுகிறாரு. நான் செய்ய வந்திருக்கேன், என்னை வழி விடுங்க, நான் இங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி அவருடைய சித்தாந்தத்தை சொல்லியிருக்காரு. மற்றபடி பெருசாக அதில் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு ட்ரெய்லராக இருக்கும். தெலுங்கு படத்தில் ரீமேக் பண்ணுறாங்கல்ல, இப்போது ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி தான் ஜனநாயகன்ற ஒரு படம் வருது. எனக்கு என்னென்னா, பவன் கல்யாண் மாடலில் அப்படி இங்கே ப்ரொப்போஸ் பண்ண பார்க்குறாங்களோ. இல்லை, பவன் கல்யாணே ஏற்கனவே பல படம் சூடுபட்டு தானே எழுந்திருக்காரு. ஒரே நாளில் முதல் படத்தில் நடிச்சு அடுத்த படத்தில் அவர் டெப்டி சிஎம் ஆலையே. பவன் கல்யாணோட ட்ராவல் தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரே நாளையெல்லாம் அவர் வரல. அவரும் கிட்டத்தட்ட இடையில ஏற்றம் இறக்கம்லாம் பண்ணி ஜெகன்மோகன் ரெட்டியோட பெரிய போராட்டம்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் வந்திருக்காரு அரசியலுக்கு. முதல் படத்தை ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆயிடலான்ற ஒரு கனவு இருக்குல்ல. பவன் கல்யாண் ஒரு மிகப்பெரிய ஒரு 5-6 வருஷம் அரசியல் போராட்டத்துக்கு பிறகு தான் தேர்தலை சந்திக்கிறார். பெரிய வலுவான கூட்டணியை வைக்கிறாரு. அங்கே இருக்க சந்திரபாபு நாயுடுங்கிற ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு சந்திரபாபு நாயுடுக்கு. சந்திரபாபு நாயுடோட கூட்டணி வைக்கிறாரு. அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கிறாரு. வலுவான கூட்டணி உருவாகுது. அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிறாங்க. துணை முதலமைச்சர் ஆகிறார். இவர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி 4 பேர் தூக்கி போட்டு மிச்சிட்டு சிஎம் ஆல ஒரு ட்ரெய்லர் 4 பேர் தூக்கி போட்டு மிச்சோடனே அடுத்த சீனில் சிஎம். படத்தில் வேணா ஆகலாம். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல,
வலுவான கூட்டணி அமையணும், சித்தாந்த அது நம்மளுடைய கொள்கை ரீதியான கூட்டணியாக இருக்கணும், மக்களோட திட்டங்களாக இருக்கணும். இது பவன் கல்யாணுக்கும் ஏற்பட்டது. இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் பவன் கல்யாண் வர்றாரு. அப்போ விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு இது கட்சியை ரன் பண்ணுவாரா, மக்கள் பிரச்சனையை பேசுவாரா, போராட்ட காலத்துக்கு போவாரா, மக்களோட இருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.